வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்த ஒரு சோகம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருட்டு பலியால் ஞானவேல் ராஜா வீட்டில் பணிப்பெண் எடுத்த விபரீத முடிவு. போலீஸ் அளித்த புகார் அளித்த மகள் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பிரபல தயாரிப்பாளருமான ஞானவேல் ராஜா மீது அவரது வீட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் குடும்பத்தினர்கள் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழில் மிகவும் பிரபலமான ஒரு தயாரிப்பாளராக திகழ்ந்து வருவோர் தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. இவர் பிரபல நடிகர் சிவகுமாரின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீர் இலக்கிய பருத்திவீரன் திரைப்படத்தில் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். இவர் அதன் பின்பு ஸ்டுடியோ கிரீன் என்ற நிறுவனத்தின் மூலம் பல்வேறு படங்களை தயாரித்து வருகிறார். கடந்த ஆண்டு இவருக்கும் அமீருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் சினிமா வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இயக்குனர் அமீர் குறித்து இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் பல்வேறு இயக்குநர்களும் இவருக்கு எதிராக திரும்பியிருந்தவர்கள். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் வருத்தம் தெரிவிப்பதாக அறிக்கை வெளியிட்டு இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்தார் ஞானவேல் ராஜா. இப்படி ஒரு நிலையில இவரது வீட்டில் பணிபுரியும் பெண்வர் ஒருவர் தற்கொலைக்கு மோகன் சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராக நகரில் ஜெகதீஸ்வரன் தெருவில் ஞானவேல் ராஜா வீடு இருக்கிறது. அங்கே தன்னுடைய குடும்பத்தினுடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டில் நகைகள் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய வீட்டில் வேலை செய்த லட்சுமி என்பவர் மீது ஞானவேல் ராஜா மனைவி நேகா சந்தேகம் அடைந்திருக்காங்க. இதனால் லட்சுமியிடம் காணாமல் போன நகைகள் குறித்து விசாரித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் முதல் லட்சுமி பணிக்கு வராமல் வந்திருக்காங்க. மேலும் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரின் செல்போனுக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்த நிலையில லட்சுமி மீது மேலும் சந்தேகம் அடைந்த நேகா இது குறித்து ஞானவேல் ராஜாவிடம் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நகைகள் காணாமல் போனது குறித்து மாம்பழம் காவல் நிலையத்துக்கு லட்சுமி மீது புகார் அளித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து லட்சுமி காவல் நிலையத்திற்கு அழைத்து காணாமல் போன நகை குறித்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணை நடைபெற்ற அடுத்த நாளிலே லட்சுமி தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்த உறவினர்கள் அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வராங்க. தற்போது அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நிலையில லட்சுமி தற்கொலைக்கு முயன்றதாக காரணம் ஞானவேல் ராஜா மற்றும் அவரது மனைவி நேகா உள்ளிட்டோர் தான் காரணம் என்று மாமல்லம் காவல் நிலையம் லட்சுமியின் மகள் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரின் ஞானவேல் ராஜா தன்னுடைய மனைவி நேகா நகைகளை வேறு எங்கேயே தொலைத்துவிட்டு தன்னுடைய தாயார் மீது பழி போட்டு அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த மனுவில் தெரிவித்திருப்பது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.